யாரா நீ? யார் உன்னை அனுப்புனா? எதுக்கு என்ன மாதிரி டூப்ளிகேட் பண்ண? சார் சார் என்னை விட்டுருங்க சார். எனக்கு பணம் கொடுத்தாங்க சார். உங்களை மாதிரி ட்ரெஸ் போட சொன்னாங்க. உங்களை மாதிரியே நடிக்க சொன்னாங்க சார். சார் ஒரு 2 நாள் உங்களை ஃபாலோ பண்ணி தான் சார் நான் அந்த மாதிரி நடிச்சேன் சார். சார் நான் வேற எந்த தப்பும் பண்ணல சார். சார் சார் என்ன மன்னிச்சிருங்க சார் ப்ளீஸ் சார். ஏண்டா பொம்பளை புள்ள மேல கைய வச்சுட்டு கதையா சொல்ற? சொல்லு, யார் உனக்கு பணம் கொடுத்தது? யாரு கொடுத்தது? சார் சார் அது தெரிஞ்சா எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். இப்ப நீ சொல்லல இந்த ரூமை விட்டு வெளியவே போக முடியாது. நீ சொல்லலன்னா இந்த ரூம் விட்டு வெளியவே போக முடியாது. உன்னை கொல்றதுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இப்ப சொல்ல போறியா இல்லையா? சார் 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 வேணாம் சார், எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். நல்லா கேளுங்க சார். அவனை சொல்றாங்கல்ல. நான் சொல்லிடுறேன் வேண்டாம். சொல்லு. பிசினஸ்மேன் ஆதித்யா சார் தான் செய்ய சொன்னாரு. சார் சார் யாரா இவன்? தெரியல. சார் தான் என்னோட பாடி டபுள். எப்படி ஏதோ ஒரு வகையில பாக்குறதுக்கு என்ன மாதிரியே சாயல்ல இருக்கான்ல? அத்தை, நேத்து நான் போட்டிருந்தேன்ல ஒரு சட்டை, அதை எடுத்துட்டு வா. எதுக்குடா? நீ எடுத்துட்டு வா, நான் சொல்றேன். மாறா இந்தா. டேய், லேடிஸ் எல்லாம் வேற இருக்காங்க. டேய், அந்த அங்க இருக்கு பாரு, அந்த ரூம்குள்ள போயிட்டு இந்த சட்டையை மாத்திட்டு வா. எதுக்கு சார்? போய் மாத்திட்டு வாங்க சார். இங்க எல்லாரும் கொஞ்சம் புரிய வைக்க வேண்டியது இருக்கு. போங்க போடாங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ கொஞ்சம் பொறுமையா இரு டார்லிங். போங்க சார். அங்க இருந்து தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. போ, சீக்கிரம் மாத்திட்டு வாடா. மாறா, யார் இது? எதை கூட்டிட்டு வந்திருக்க? இருங்க ப்ரோ, வரட்டும். அவனா தப்பெல்லாம் பண்ணல, யாரோ காசு கொடுத்து பண்ண சொல்லியிருக்காங்க. வயிற்று பொழப்புக்காக இவரும் பண்ணிட்டாப்ல. உன்னை யார் அப்படி பண்ண சொன்னது? நம்மளோட எதிரி மிஸ்டர் ஆதித்யா தான். அப்போ இது எல்லாமே ஆதித்யாவோட பிளான் இல்லையா? அவன் வெறும் கை மட்டும்தான், மூளை வேற யாரோ. ஆதித்யாவே ஒரு பிரெயின் இயக்கிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள ஒரு சண்டையை வேணும்னே கிரியேட் பண்ணி ஃபேமிலிக்குள்ள பெரிய குண்டு தூக்கி போட பார்த்துருக்காங்க. எப்படி இதை சொல்ற? என்னமோ என் உள்மனசு சொல்லுது. ஆதித்யா உங்களுக்கு எவ்வளவோ குறைச்சல் கொடுத்துருக்கான். அது எல்லாமே உங்க பர்சனல் பிரச்சனை, அது இதுன்னு மட்டும்தான். இப்படி ஃபேமிலிக்குள்ளேயே வந்து மூட்டி விடுறான்னா அவன் தனியா யோசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சபாஷ் மாறா, சபாஷ். நான் யோசிச்சதை விட நீ பெரிய புத்திசாலி தான். வீரா, பெத்த தகப்பன் நானே ஒரு நிமிஷம் இவனை பத்தி தப்பா யோசிச்சுட்டேன். இவன் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான்னு எங்களுக்கு தெரியும். ஆனா ஆதாரம்லாம் எங்களை குழப்பிடுச்சு. காசு கொடுத்தா என்ன வேணா பண்ணுவியா நீ? நீ பண்ண அயோக்கியத்தனத்தால என் குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை தெரியுமாடா?
இவன் இதெல்லாம் விசாரிச்சு சரியா கண்டுபிடிக்கலனா இவங்க 2 பேருக்குள்ள எவ்வளவு பிரச்சனை உருவாயிருக்கும் தெரியுமா? இவனை எல்லாம் தள்ளுடா. ஊரடி விடுடா. அத்தை, வலிமா, அத்தை, ஏற்கனவே எங்க அத்தை, வீட்டுல அத்தை, ஆறு அத்தை. குழம்பு போயிட்டு இருக்கு. நீ வேற குழம்பு பண்ண பாக்குறியா? ஆ? சாரி தள்ளு, மேம். இவனை தூக்கி சரி, விடு. வலிமா, வலிமா வேணாம் வலிமா போடா. வா. வலிமா போடா. இவன் வெறும் அம்பு தான். ஏவன வேவனும் அவனை பிடிச்சி வெளுத்தா சரியாயிடும். இந்த இடத்துல யாரையோ மறந்துட்டனே. அண்ணி கொஞ்ச நேரத்துல அப்படியே பொங்கிட்டீங்களே. அது சரி, உங்களை சொல்லியும் தப்பு இல்ல. ஏற்கனவே பெரிய அவமானத்தை சந்திச்சு இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்க கண்ணு முன்னாடியே ஒரு பொண்ணுக்கு அவமானம் ஏற்பட்டுச்சுன்னா நீங்க பொங்கி எழத்தான் செய்வீங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க ஏங்கா கடைசி வரைக்கும் மாறன் சார உங்க ஹஸ்பண்ட்னு யார்கிட்டயும் சொல்லல? என் மேல சத்தியம். நான் அவளை ஒன்றும் செய்ய மாட்டேன். என் கண்ணு முன்னாடி அண்ணிய துப்பாக்கியில சுட்டுட்டேன். விஜய் கம்பியால குத்தி கொண்டுட்டேன். என்னக்கா என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. மனுஷங்கன்னா தப்பு பண்றதெல்லாம் இயல்புதான். எல்லா தப்புக்கும் ஒரு தண்டனையும் இருக்கு. திருந்துறவங்கள மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. ஆனா ஒரு சில தப்பெல்லாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் மன்னிக்கவே முடியாது. மாறன் பண்ணது அந்த மாதிரி ஒரு தப்பு தான். அதனாலதான் என்னால அவனை மன்னிக்கவே முடியல. இப்போன்னு இல்ல, எப்பவுமே என்னால அவனை மன்னிக்க முடியாது. அப்படி அவனை மொத்தமா ஒதுக்கி வச்சிருக்கும் போது எப்படி எல்லார்கிட்டயும் நான் அவன் என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லுவேன்? ஆனா அக்கா, அவர் உங்களை எப்படி பாத்துக்கிறாருன்னு எனக்கு இப்ப புரியுதுக்கா. இல்லக்கா, நீங்க என்னதான் ஒதுக்கி வச்சாலும் அவர் மனசுல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. உங்களை மட்டும்தான் அவர் மனைவியா காதலியா பாக்குறாரு. இங்க பாரு, தெளிவா புரிஞ்சுக்கோ. இது கூட நீ எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்கிறதுனால சொல்றேன். அவன் என்னை எப்படிலாம் பாக்குறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக எனக்கு அவன் மேல இருக்கிற கோவம் என்னைக்கும் குறையாது. நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி தெளிவா ஒரு முடிவெடுத்துட்டேன். எனக்கு அவன் வேண்டான்னு.